ஆண்டவர் தம்முடைய பிள்ளையினது எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒரு ஜெப வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்காததினாலே பெற்று கொள்ளாமல் இருக்கிறீர்கள். யாக்கோபு 4 அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஏனெனில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு சேவை இருக்கிறது, ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால், நாம் மனிதர்களிடத்துல போய் கேட்பதினாலே, மனிதர்களை நம்பி வாழ்வதினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை பாருங்க. அதனால மனிதர்களுக்கு என்று சொல்லி ஒரு வரம்பு வரையறை இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து விட்டால் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். நாம் ஜெபிக்க ஜெபிக்க எந்த அளவுக்கு அதிகமாக நமக்குள்ள இந்த விசுவாசம் வருகிறதோ, நான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் கலங்க போவதில்லை, நான் தேவனை நோக்கி பார்க்க போகிறேன் என்றால், தேவனுக்கு ஒரு பேர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 65:2, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே உம்மிடத்துல ஜெபிப்பார்கள். யார் ஜெபித்தாலும் நீர் கேட்பீர், எல்லாருடைய ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். உம்மால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை, உம்மால் எல்லாம் ஆகும்.